Electrical Brains welcomes you all. Last lectureல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஆர்கனைசேஷன் ஆஃப் 8051 என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி சம் ஐஓ போர்ட்ஸ் பத்தி என்னன்னு பார்த்தோம். இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைமர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்டரப்ட், சீரியல் போர்ட்ஸ், ஆசிலேட்டர் அண்ட் கிளாக் சர்க்யூட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டர்ல வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதே இது டைமர்ஸ்னா என்ன, இன்டரப்ட்ஸ்னா என்ன, சீரியல் போர்ட்ஸ்னா என்னங்கிறத பிரீஃபா நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் இன்னும் வர லெக்சர்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இதோட அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். வாட் இஸ் டைமர், இன்டரப்ட், சீரியல் போர்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி. டைமர்ஸ் டைமர் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளாக் பல்சஸ் நம்மளுக்கு வந்து ஒரு இவெண்ட்ல எவ்வளவு கிளாக் பல்சஸ் ஜெனரேட் ஆகுதோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணும். ஆர் எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸை வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைமர் வந்து கவுண்ட் பண்ணும். டைமர்ல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து 216 பிட் ரெஜிஸ்டர்ஸ். அதாவது T0ல 2 ரெஜிஸ்டர் இருக்கு, TH0, TL0, 8 பிட் 8 பிட், இதுக்கு மட்டும் ஒரு 16 பிட். அதே மாதிரி TH1, TL1 இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 16 பிட். ஸோ ரெண்டு 16 பிட் ரெஜிஸ்டர் சேர்ந்தது தான் என்னது டைமர். இது வந்து டைமர் மோடாவும் ஆக்ட் ஆகும், கவுண்டர் மோடாவும் ஆக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ T0 ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஆஃப் டைமர் மோட். அண்ட் T1லயும் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் ஆன் கவுண்டர் மோட். தட் இஸ் ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் பொறுத்து அது வந்து மாறிக்கணும். அண்ட் அதோட ஒர்க்கிங்கை பொறுத்து அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மாறிக்கணும். ஸோ இப்போ வந்து டைமரோட பிளாக் டயக்ராம், சிம்பிள் ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளுக்கு வந்து பல்சஸ் வந்து எதுல இருந்தெல்லாம் வரும் கிளாக் பல்சஸ் அப்படின்னா இன்டர்னலா ஒரு கிளாக் சர்க்கியூட் இருக்கும். ஆல்ரெடி அது நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்டர்னலா இருக்கிற கிளாக் சர்க்கியூட் வந்து ஒரு பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாவும் ஒரு கிளாக் சர்க்கியூட் இருக்கும். அந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட் ஒரு கிளாக் பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இந்த கிளாக் செலக்ட்ங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து என்ன கிளாக்ல அது ஆப்ரேட் ஆகுது, அதாவது இன்டர்னல் ஆப்ரேட் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஆப்ரேட் ஆகுதுங்கிறத அது கண்டுபிடிக்கும். அதுதான் கிளாக் செலெக்ஷன். செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு எக்ஸ்டர்னல் கிளாக்ல இருந்து நான் பல்சஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். எக்ஸ்டர்னல் கிளாக்ல இருந்து பல்சஸ் வருது. இந்த பல்சஸ் வந்து இந்த ப்ரீஸ்கேலர் யூனிட்டுக்கு வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் பல்சஸை வந்து செப்பரேட் பண்ணி எனக்கு வந்து இந்த டைமர் எனேபிளுக்கு கொடுக்கும். அதாவது இந்த டைமர் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இப்போ 00ல இருந்து FF வரைக்கும் எனக்கு வந்து இதோட லொகேஷன்ஸ் இருக்கும். டோட்டல் 256 லொகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது வந்து கவுண்டிங் பல்சஸும் 00ல இருந்து 256 வரைக்கும் பண்ணும். அதாவது 255 FF வரைக்கும் பண்ணும். பண்ணும்போது FF ரீச் ஆயிட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும் 0ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி என்ன பண்ணும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஒரு தடவை FF வந்துட்டு தென் அகைன் நெக்ஸ்ட் எனக்கு அது திரும்ப 00ல இருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஃபிளாக்னு ஒன்று செட் ஆயிரும். TF0ன்னு ஒரு ஃபிளாக் செட் ஆயிரும். TF0 ஃபிளாக் அப்படின்னா டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக். அந்த ஃபிளாக் செட் ஆயிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆயிரும். ஏன்னா இந்த டைமர் ஓவர்ஃப்ளோங்கிறது வந்து என்னது ஒரு டைப் ஆஃப் இன்டரப்ட். சரியா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு ஓவர்ஃப்ளோ செட் ஆயிட்டு அப்படின்னா டைமர் வந்து எனேபிள் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓவர்ஃப்ளோ செட் ஆகல அப்படின்னா டைமர் வந்து டிசேபிளா இருக்குன்னு அர்த்தம். சரியா? 00ல இருந்து அதாவது ஒவ்வொருத்தரையும் அது FF ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் ரீசெட் ஆகி திரும்ப 00ல இருந்து என்ன பண்ணும் கவுண்ட் ஆக ஆரம்பிக்கிறது டைமர் கவுண்டர் கொடுத்துருக்கோம். சரியா? ஓவர்ஃப்ளோ வந்து இங்க செட் ஆச்சு. FF வரது வரைக்கும் அது ஓவர்ஃப்ளோ செட் ஆகுது. FF முடிஞ்சு திரும்ப 0 வரும்போது என்ன ஆகும் ஓவர்ஃப்ளோ செட் ஆகும். ஓவர்ஃப்ளோ செட் ஆச்சு அப்படின்னா டைமர் வந்து இங்க வந்து என்ன ஆகும் எனேபிள் ஆகும். ஓவர்ஃப்ளோ செட் ஆகல அப்படின்னா டைம்ல இருந்து என்ன ஆகும் டிசேபிள் ஆகும். அதாவது ரீசெட் ஆகும்போது அது வந்து எனேபிள் கண்டிஷனுக்கு வந்துடும். எந்த ஒரு இதையுமே வந்து அதால ஒரு சைக்கிள்ல கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா என்ன ஆகும் டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வந்து செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆயிரும். ஏன்னா இங்க வந்து ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆயிரும். சரியா? இது வந்து டைமர். அடுத்தது இன்டரப்ட். இன்டரப்ட் அண்ட் இன்டரப்ட் வெக்டார்ஸ். இன்டரப்ட் அப்படின்னா இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து மெயின் ப்ரோக்ராம்ல உள்ள ஆப்ரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு.
அப்போ மெயின் ப்ரோக்ராம்ல நடந்துட்டு இருக்கிற ஒர்க் வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ல இருந்து எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் மட்டும் தான் அதுல பெண்டிங் இருக்கு. ஸோ என்னோட சிபி வந்து என்ன பண்ணுது, மெயின் ப்ரோக்ராம் கிட்ட இன்னும் நிறைய ஒர்க் வந்து மெயின் ப்ரோக்ராம்க்கு ஸ்டெப்ஸ் இருக்கு கம்ப்ளீட் பண்ண. ஸோ நீ அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதுல எக்ஸிகியூஷன் மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டருக்கு கம்ப்ளீட் ஆகணும், அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுது, மெயின் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண கொடுக்கு. சரியா? அப்ப அது வந்து எங்க வருது அப்படின்னா ஒரு இன்டரப்ட் ரொட்டீன்ல இருந்து வருது, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்ல இருந்து என்ன பண்ணுது வருது. வந்த உடனே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிரும். அது எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோ அதோட அது ஸ்டாப் ஆயிட்டு இந்த சிபியூல இருந்து வந்திருக்கல அந்த இன்டரப்ட் சப்ரோட்டின்ல இருந்து அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ரன் பண்ணி கொடுக்கும். அதை ரன் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி அது பழைய ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லையா, மெயின் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்டர்னலா ஒரு இது வருது இல்லையா, the third person is called as that interrupt. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்றீங்க, உங்க வீட்லயே வச்சுக்கணும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எங்க போறீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஜஸ்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு ஹெட் ஏக் அண்ட் ஃபீவர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு என்ன போறாங்க அப்படின்னா ஒரு கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட் போறாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் போறாங்க. போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீவர் பேஷண்ட் பார்த்துட்டே இருந்தாலும் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எமர்ஜென்சியா போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஐசியூக்கு மாத்தி விட்டுருவாங்க. மாத்தி விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீவர் பேஷண்ட்ஸை திரும்ப அவங்க வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஃபீவர் பேஷண்ட் தான் யாரு, மெயின் ப்ரோக்ராமர். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க. சரியா? அவங்க தான் யாரு, மெயின் ப்ரோக்ராமர். அந்த இன்டரப்ட் வந்து யாரு, எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு வந்த அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்தவங்க தான் என்னது, இன்டரப்ட். ஓகே, இப்போ இன்டரப்ட்னா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம், அப்போ எமர்ஜென்சி அதை விட முக்கியமான வேலைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள சர்வீஸை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எந்த இடத்துல பிரேக் விட்டோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்றது என்னது, இன்டரப்ட். இந்த இன்டரப்ட் வந்து எத்தனை டைப்பா இருக்கு அப்படின்னா டைமர் இன்டரப்ட், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், சீரியல் இன்டரப்ட் அண்ட் ரீசெட் இன்டரப்ட். இதுல டைமர் இன்டரப்ட் வந்து என்ன சொன்னேன், டைமர் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட். ஓகே, டைமர் ஜீரோல வந்துச்சு அப்படின்னா அது டிஎஃப் ஜீரோ இன்டரப்ட். அது வந்து எந்த லொகேஷன்ல போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 0B. இந்த லொகேஷன் ஃபைண்டிங் என்னது அப்படின்னா இன்டரப்ட் வெக்டார்ஸ். டைமர் 1 அப்படின்னா டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் 1. TF1 வந்துச்சு அப்படின்னா 1B லொகேஷன்ல போய் அதை பார்க்கணும், வந்து இன்டரப்ட் வெக்டார்ஸோட வருது. எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்வேர், எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் வந்து என்னதுல அப்படின்னா INT0 அண்ட் INT1. நெக்ஸ்ட் வந்து சீரியல் இன்டரப்ட், அதாவது சீரியல் போர்ட்ல ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சைட்ல நடக்கிற இன்டரப்ட்ஸ், அண்ட் ரீசெட் இன்டரப்ட். அது இதோட RAM லொகேஷன்ஸ். Okay, this is interrupt and interrupt vectors. Next one is interrupt sources. Interrupt sources அப்படின்னா இதுல வந்து இப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பேசிக்கா நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போறோம், அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ண போறோம், டேக் பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இன்டரப்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்ல இருந்து அது ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா திரும்ப அந்த ப்ரோக்ராம் எடுத்து அதை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு இன்டரப்ட் வந்து அந்த மெயின் ப்ரோக்ராம் நடக்கும்போது இன்டரப்ட் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் இன்டரப்ட் வந்து என்ன இருக்கும், எனேபிளா இருக்கும். அப்ப நான் இன்டரப்ட் ஆப்ரேஷனே பண்ணல அப்படின்னா இன்டரப்ட் வந்து டிசேபிளா இருக்கும். இது வந்து இன்டரப்ட் சோர்ஸ். இந்த இன்டரப்ட் சோர்ஸ் வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்டரப்ட். INT0 அண்ட் INT1 வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்டரப்ட். இது TP0 இல்ல TF0 அண்ட் TF1 வந்து என்னது, டைமர் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட். இது வந்து என்ன இன்டரப்ட், சீரியல் இன்டரப்ட். இப்போ எனக்கு வந்து 0 அப்படின்னா அதாவது இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆகல அப்படின்னா அவுட்புட் வந்து எதுல வரும் அப்படின்னா நாட் கேட் வழியா வந்து இந்த இன்டரப்ட் எனேபிள்ல அவுட்புட் வந்து IE0 டிஸ்பிளே ஆகும். இப்போ இன்டரப்ட் வந்து நடந்திருந்தது அப்படின்னா இட் இஸ் 1 வரும். 1 வந்துச்சு அப்படின்னா இந்த SCR வழியா எனக்கு அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்து IE1 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டைமர் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் நடந்தது அப்படின்னா இது வந்து ஸ்டேட்ல இருக்கும், இல்லைன்னா இருக்காது. TA அண்ட் RA வந்து என்னது, டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் அண்ட்
ரிசீவ் இன்டரப்ட். டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் இருந்துச்சு அப்படின்னா 1, ரிசீவ் இன்டரப்ட் நடந்துச்சுன்னா 1. ரெண்டு இன்டரப்ட்மே இல்லைன்னா 0 0. ஓகே, இது வந்து என்னது சோர்சஸ் ஆஃப் இன்டரப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீரியல் போர்ட். சீரியல் போர்ட் அப்படிங்கிறது வந்து சீரியல் போர்ட்னாலே RxD பின் இருக்கும், TXD பின் இருக்கும். அதாவது டிரான்ஸ்மிட் பின் இருக்கும், ரிசீவ் பின் இருக்கும். ஒவ்வொரு பிட்டா தான் என்ன ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளுக்கு 8051ல என்ன டைப் ஆஃப் சீரியல் போர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் சீரியல் போர்ட் யூஸ் பண்றோம். ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் அப்படின்னா சைமல்டேனியஸா டிரான்ஸ்மிட்டும் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம் டேட்டாவை. சரி, இங்க வந்து ஒரு 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. மேக்ஸ் 2 RX232 யூஸ் பண்றோம். இது என்னது அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸிங். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், பர்சனல் கம்ப்யூட்டர் கூட அதை கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண போறோம், டேட்டாவை டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து இங்க வந்து என்ன டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றனோ அதே டேட்டா தான் ரிசீவர் சைட்ல கிடைக்கணும். இங்க நான் 0 டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா 0 தான் ரிசீவ்ல கிடைக்கணும். இங்க டிரான்ஸ்மிட் பண்ற டேட்டா ஒன்னாகவும் ரிசீவர் சைட்ல கிடைக்கிற டேட்டா ஒன்னாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேமா இருக்கணும், டிஃப்ரெண்ட் டேட்டாஸா இருக்கக்கூடாது. இப்போ இங்க வந்து நான் 0 0 கொடுத்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் சைட்ல லோட் பண்றேன். இங்க டேட்டா லோட் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாக் வந்து எனேபிள் ஆயிரும். கிளாக் எனேபிள் ஆகி ரிசீவர் சைடுக்கு என்ன இன்புட்டிங் வந்துச்சோ அதை கொடுத்துரும். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இப்போ நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா கிளாக் எனேபிள் ஆகி ரிசீவர் சைடு ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ரிசீவர் சைட்ல நான் கொடுத்த இன்புட் வந்து அவுட்புட்டா வரும். நான் இங்க 0 கொடுத்தா ரிசீவர் சைட்ல 0 வரும், 1 கொடுத்தா 1, அப்படிதான் வரணும், மாறி வரக்கூடாது. அதுதான் என்னது சீரியல் போர்ட். ஒவ்வொரு பிட்டா தான் என்ன பண்ணும், டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட் லைன், ரிசீவ் லைன் இருக்கு, அது தெரியும். ஆனா சீரியல் போர்ட்ல வந்து ஒரே பின்ல வந்து இது பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. டிரான்ஸ்மிட் பண்ண ரிசீவ் லைன்லையும் ரிசீவ் பண்ண டிரான்ஸ்மிட் லைன்லையும் கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ரிசீவ் பண்ண ரிசீவ் லைன்லேயே கொடுத்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதனால தான் மாற்றி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து டேட்டாவை ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசீவர் சைடில் என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் அபவுட் சீரியல் போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிலேட்டர், கிளாக் அண்ட் டி ஸ்டேட். ஆசிலேட்டர் சர்க்கியூட்னா தெரியும். 8051ல நம்ம செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். C1 and C2 இது வந்து 20 மைக்ரோஃபாரட்ஸ்ல இருந்து 30 மைக்ரோஃபாரட்ஸ் வரைக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல இருந்து பிகோஃபாரட் எடுத்துக்கலாம், நத்திங் ப்ராப்ளம், யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆசிலேட்டர் ரெசனன்ஸ் சர்க்கியூட் இருக்கு, ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஆசிலேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், டு ப்ரொடியூஸ் அ ஸ்டேபிள் கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ஆசிலேட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்றோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்கு, ஆனா நம்ம எல்லா டைப்பையும் யூஸ் பண்ணல. செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், நம்மளுக்கு பல்சஸை வந்து அக்யூரேட்டா ப்ரொடியூஸ் பண்ண. அதனால தான் செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து இப்போ கிளாக் சைக்கிள்னா என்னன்னு தெரியணும்ல. கிளாக் சைக்கிள் என்னது, நம்மளுக்கு கொடுக்குற இன்புட்டுக்கு தக்கன கிளாக் பல்சஸ் ஜென்ரேட் ஆகுறது, தட் இஸ் கிளாக் சைக்கிள். அந்த கிளாக் சைக்கிள் வந்து இப்போ நான் வந்து 1 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எடுக்கிறேன். ஓகே, 1 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டைம் பீரியட் எப்படி இருக்கும், 1 மைக்ரோ செகண்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு மிஷின் சைக்கிள் வந்து எத்தனை மிஷின் சைக்கிள் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 12 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் மிஷின் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு மிஷின் சைக்கிள், 1 மிஷின் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 12 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் கிளாக் சைக்கிள். ஓகே, 1 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு 1 மைக்ரோ செகண்ட் கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு கிளாக் சைக்கிள். மிஷின் சைக்கிள்னா என்னது அப்படின்னா அதாவது 12 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் என்னது மிஷின் சைக்கிள். 1 மிஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். 12 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கிளாக் சைக்கிள்லயும் அதாவது ஒவ்வொரு கிளாக் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு டி ஸ்டேட். சரியா, அப்போ ஒவ்வொரு டி ஸ்டேட்லயும் எனக்கு எத்தனை கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 2 கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மொத்தம் ஒரு மிஷின் சைக்கிள்னா அப்போ 6 டி ஸ்டேட் இருக்கும். ஓகே, 6 டி ஸ்டேட்ஸ்லயும் இண்டிவிஜுவலா 2 கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 12 கிளாக் பல்சஸ் வந்து ஒரு மிஷின் சைக்கிள் கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் 1 மிஷின் சைக்கிள். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டா ப்ரொடியூஸ் ஆகுதுல 2 பல்சஸ், அந்த ஸ்டேட் பேர் தான் என்னது டி ஸ்டேட். ஓகே, இப்போ மிஷின் சைக்கிள் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஆர்கிடெக்சரை பொறுத்து என்னோட மிஷின் சைக்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 8051 கண்ட்ரோலர்லயும் ப்ராசஸர்லயும் ஏதோ ஒரு கண்ட்ரோலர் ஏதோ ஒரு ப்ராசஸர்ல இப்போ என்னோட ஆர்கிடெக்சர் வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் மிஷின் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை வான் நியூமன்னா ஒரு டைப் ஆஃப் மிஷின் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஆர்கிடெக்சர் என்ன ஆகும், மிஷின் சைக்கிள் வந்து வேரி ஆகும்.
பட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல வந்து 6 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆக டிபெண்டிங் அப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது என்னோட ப்ரோக்ராம்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். மிஷின் சைக்கிள் வந்து என்னோட மிஷின்ல இருக்கிற ஆர்கிடெக்சரை பொறுத்து ஜென்ரேட் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து என்ன ஆகும் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிளாக் சைக்கிள் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த ஆசிலேட்டர் சர்க்கியூட் எவ்வளோ கிளாக் பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து கிளாக் சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டி ஸ்டேட்ஸ் அப்படின்னா எனக்கு அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து என்ன ஸ்டேட்னு சொல்லுவேன் டி ஸ்டேட்னு சொல்லி தட் இஸ் டைமிங் ஸ்டேட். அதுதான் டி ஸ்டேட், டைம் பீரியட். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவு டைம் பீரியட் வந்து ஆன்ல இருக்கும் அப்படின்னா 2 பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்றது வரைக்கும் அது வந்து என்ன இருக்கும் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். மிஷின் சைக்கிள் அப்படின்னா என்னோட ஒவ்வொரு ஆர்கிடெக்சரை பொறுத்து ஒவ்வொரு மிஷின் சைக்கிள் மாறுபடும். ஸோ அப்போ ஒரு ஆர்கிடெக்சரை பொறுத்து தான் என்னது ஒரு மிஷின் சைக்கிள். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து அதுக்குள்ள பைட்டை பொறுத்து சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த வீடியோல இருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டைமர்னா என்ன, இன்டரப்ட்னா என்ன, சீரியல் போர்ட்னா என்ன, ஆசிலேட்டர் கிளாக் சர்க்கியூட்னா என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சர் வீடியோல இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி ரீசெட் சர்க்கியூட்னா என்ன, பவர் ஆன் ரீசெட் சர்க்கியூட்னா என்ன, இது வரைக்கும் பார்த்தா 8051 ஃபேமிலி 8051க்கும் 8052 8032ங்கிறதுக்கும் என்னென்ன கம்பேரிசன் டிஃபரன்சஸ்ங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.